கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கண்மணியும் அன்பும் வந்து அந்த காட்டில் மாட்டிக்கிட்டாலுமே அதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்து போக முடியாது, காலையில் தான் போக முடியும் அப்படிங்கிறனால அந்த நைட்டு என்னென்னலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. மீனெல்லாம் பிடிச்சி சுட்டு சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் தண்ணியிலலாம் விளையாடுறாங்க. அவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமாக வந்து ரெண்டு பேருமே இருக்காங்க. ஒரே கட்டில் ஒன்றா வந்து படுத்து தூங்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து அங்கே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வெண்ணிலாக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அன்புக்கு மட்டும் கண்மணி வந்து தப்பான ஒரு லொக்கேஷனை வந்து இது பண்ணி அனுப்பிச்சது வெண்ணிலா தான் அப்படிங்கிற விஷயம் அன்புக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா வெண்ணிலாவை சும்மாவே விட மாட்டார். கண்டிப்பாக அன்பு வந்து வெண்ணிலாவை நல்லா திட்ட தான் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா கிட்ட அன்பு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ என்ன தான் பிளான் போட்டாலும் அந்த பிளான் வந்து அப்படியே எங்களுக்கு சாதகமாக தான் அமைச்சிருக்கு. நீ வந்து லொக்கேஷனை மாற்றி கண்மணியை வந்து அலைய விட்டு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு நீ நினச்சிருக்க. ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வெண்ணிலாவுக்கு வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து அன்பு சொல்லுவார். இதுக்கப்புறமாவது வெண்ணிலா திருந்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.